பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பர்களே, மனதில் இருக்குது மகிழ்ச்சியின் சாவி. கரெக்ட் தானங்க? இந்த எபிசோடு இத்தனை நாள் எபிசோடெலாம் பார்த்துருக்கீங்களே, நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு சக்கரங்கள். சக்கரம்னா நமக்கு வண்டி தான் ஞாபகம் வரும் இல்லையா? வண்டிக்கு சக்கரம் வேணும். சக்கரம் இருந்தால் தான் வண்டி ஓடும். வாழ்க்கை சக்கரம் கூட சொல்வது உண்டு. கடவுள்கிட்ட வேண்டிப்பாங்க, கடவுளே இந்த வாழ்க்கை சக்கரம் சரியா போகணும், பிரேக் டவுன் ஆகிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறதும் உண்டு. இன்னொரு சக்கரம் இருக்குங்க, பக்தி யோகத்தில் ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு இயந்திரம், அதை வச்சு வழிபாடு பண்ணுவது. அதனால பல பல பலன்கள்லாம் கிடைக்கும். இது ஆக்சுவலாக அமெரிக்காவில் ஃப்ளைட்டில் போகிறச்ச ஒரு இடத்துல தெரியுதுதான் அந்த ஸ்ரீ சக்கரம் அப்படியே பார்க்க தெரியுது. பலரும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அதுக்கு நான் சொல்கிறேன்னா, உலக அளவில் இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு அது எல்லாருமே பண்ணுறாங்க அதை. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சக்கரம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற சக்கரத்தை பற்றி. நம்ம உடம்புக்குள்ளே நிறைய சக்கரம் இருக்கு. ஆனால் முக்கியமாக 7 சக்கரங்கள் இருக்கு. அது முதுகு தண்டு நேரம் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி இருக்கு அந்த நாடிகள் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல. அதை பற்றி தான் நாம் இன்று சிந்திக்க போகிறோம். என்னங்க உடம்புக்குள்ள சக்கரம்னு சொல்றீங்க? நானும் பயாலஜி புக்கு எல்லாம் பார்த்துருக்கேன். அதில் எங்க சக்கரம்லாம் ஒன்றும் காணலையே. தெரியாதவங்க நினச்சிக்கலாம். ஸ்கேன் எடுத்தா தெரியுங்களா? அதில் கூட தெரியும்னு சொல்லலீங்களே. அது எப்படிங்க பின்ன சக்கரம்னு சொல்றீங்க நீங்க? அன்பர்களே, நம்ம ஊனக்கண்ணுக்கு அந்த சக்கரம் தெரியாது. சூக்கும உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் மையம் தான் இந்த சக்கரங்கள். இந்த சக்கரத்துல தியானம், மனசை வச்சு தியானம் பண்ணா உடல் மனம்லாம் நல்லா இருக்கும். இது பலரும் செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். உலகம் முழுவதுமே பலருமே இந்த சக்கர தியானத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அவ்வளவு ஃபேமஸான தியானம் இது. ஃபேமஸான தியானம், உடலுக்கும் மனசுக்கும் நன்மை பயக்கக்கூடிய தியானம். சரி, இந்த சக்கரம் எப்படி வேலை பார்க்கறது? இப்போ நம்மளுக்கு அது வேணும் இல்லையா? இதை பற்றி தெரியணும்னா மின்சாரத்தை பகிர்றாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மின்சாரம் ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது, அது மின்கம்பி மூலமாக எல்லா இடத்துக்கும் பரவுது. அது அப்படியே போயிட்டு இருக்குச்சு. என்ன ஆகும்னா, தூரக்கு போக போக அது அழுத்தம் இருக்காது, வோல்டேஜ் இருக்காது. அதனால அங்கெல்லாம் மின்சாரமே கிடைக்காம போயிடும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கங்க அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, என்ன மின்சாரம் எவ்வளோ தேவைங்கன்னு பார்த்து டிரான்ஸ்ஃபார்மரை வைக்கிறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலம் அந்த ஏரியாவுக்கு உண்டான எலக்ட்ரிசிட்டி பகிரப்படுகிறது. நண்பர்களே, இப்படிதாங்க. அதாவது நம்ம சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அது டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. அதாவது நம்ம வீட்டில் கரண்ட் இல்லைன்னா ஒன்று ஃபியூஸ் போயிருக்கும், இல்லை டிரான்ஸ்ஃபார்மர்ல நம்மளுக்கு கரண்ட் வராமல் இருக்கும், இல்லைன்னா மெயின்லேயே கூட ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளுக்கு வராது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த சக்கரங்கள். இந்த சக்கரங்களில் சுற்றி அதுக்கு உண்டான சத்து ஆற்றல்லாம் கிடைக்கணும். கிடைச்சாதான் உடம்பு மனசும் நல்லா இருக்கும். ஒரு சமயம் அதுக்கு தேவையான ஆற்றல் அங்கே உற்பத்தி ஆகாது. ஒரு சமயம் மெயின்லேயே கூட உற்பத்தி ஆகலைன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதனால் இந்த சக்கரங்களில் மனசை வச்சு தியானம் பண்ணுறச்சு அது சரியாகும்னு சொல்கிறாங்க. இந்த சக்கரம் அப்படிங்கிறதுங்க நம்ம உடம்புக்குள்ள நாளமில்லா சுரப்பிகள் இருக்கு. அதை தான் ஆன்மீகத்தில் சக்கரங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த நாளமில்லா சுரப்பில என்சைம் ஹார்மோன்லாம் சுரக்குது. மேலும் இந்த நாளமில்லா சுரப்பி என்ன பண்றதுன்னா, உடம்புக்குள்ள உற்பத்தி ஆகிற உயிராற்றல் இருக்கு இல்லையா, அதை உயிர் ரசாயனமாக மாட்டுகிறது. பயோ கெமிக்கல். நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு ரசாயனம் தேவைப்படுங்க. டாக்டர் கிட்ட போட்டால் வேற ஒரு மாத்திரை கொடுக்குறாரு, அது மாதிரி இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் என்ன பண்ணும், நாளமில்லா சுரப்பி அந்தந்த உறுப்புக்கு ஏற்ற ரசாயனமாக மாற்றி அது கொடுக்குது. அப்போ உடம்பு நல்லா இருக்கு. இந்த ஹார்மோன் ரத்தத்தில் கலந்து ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போயிட்டு அந்த சத்தை கொடுக்கும். அப்போ இதில் ஹார்மோன் சரியாக சுரக்கலைன்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸும் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அப்போ பிரச்சனையாகும். இல்லைன்னா அந்த என்சைம் சரியா இல்லைன்னா அப்போ பிரச்சனையாகும். அங்கே ஏதாவது சரியா உயிர் ஆற்றலை மாற்ற முடியலையா, அப்போ நோய் வரும். சரி, என்னங்க இந்த 7 சக்கரங்கள் என்ன? அது பேர் வேணும் இல்லையா நம்மளுக்கு? அது என்ன சுரக்குது?
மூலாதாரம். இது வந்து முதுகுத்தண்டு அடியில் இருக்கு, கருவாய் எருவாய்க்கு நடுவில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது பால் சுரப்பி இருக்குங்க. அதுக்கு அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரம்னு சொல்லுவாங்க. இது தொப்புள் மையத்துல 4 அங்குலம் கீழே இருக்கு. இங்கே அட்ரீனல் சுரக்கிறது. அடுத்து தொப்புள் மையம் மணிப்பூரகம் சொல்லுவாங்க. இங்கே தான் கணைய நீர் சுரக்கிறது, அப்புறம் பித்த நீரும் சுரக்கிறது. அடுத்து அநாகதம், இது நெஞ்சு குழிக்கு ஒரு 4 உடற்கடை மேலே இருக்கு. இங்கே தைம சுரப்பி இருக்கு. அடுத்து தொண்டை மிடற்றல் பகுதின்னு சொல்லுவாங்க. இங்கே விசுப்தி சக்கரம் இருக்கு. தைராய்டு இங்கே சுரக்குது. அடுத்து ஆக்ஞை சக்கரம், இங்கே பிட்யூட்டரி சுரப்பி சுரக்கிறது. அப்புறம் பினியல் சுரப்பி சகஸ்டாரா அல்ஃபால சுரக்கிறது. இப்போ இதுல இருந்து நீங்க வந்து ஒரு சில வியாதிக்கும் அதுக்கு நிவாரணமும் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளுக்கு என்ன வியாதின்னு தெரிஞ்சுட்டா, அது எந்த சக்கரத்துல நம்ம தியானம் பண்ணா சரியாகும்னு தெரிஞ்சா, அங்க தியானம் பண்ண அது அங்க இருக்கிற அழுக்கு நீங்கும், அடைப்பு நீங்கும், நல்ல என்சைம் ஹார்மோன்லாம் நல்ல வேலை பார்க்க ஆரம்பிக்கும், நல்ல ஆயிடும். இதுதாங்க கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க தைராய்டுன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த விசுக்தி மையம், விசுக்தி மையத்தில் மனசை வச்சு கண்ண மூடின்னு தியானம் பண்ணணும். அங்கேயே மனசை வச்சு தியானம் பண்ணுறச்சு என்ன ஆகும்னா, அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அது அமைதியாக இருக்கிறச்ச அது போயிட்டு அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி விடும். அங்கே ஏதாவது அடைப்பு இருந்தால் அதெல்லாம் எடுத்து விடும். பண்ணிவிட்டு அந்த விசுக்தியை நல்லா நார்மலாக பண்ணிவிடும். அந்த தைராய்டு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். இப்படி தான் ஒவ்வொரு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு வியாதிக்குமே அந்தந்த சக்கரம் தெரிஞ்சுட்டு அதில் தியானம் பண்ணுறது சரியாயிடும். சாதாரணமாக நம்ம தினமே வந்து ஒரு 20 நிமிஷம் ஒவ்வொரு சக்கரத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மனசு வச்சு தியானம் பண்ணுறச்ச உடம்பு மனசுமே நல்லா இருக்கும் நண்பர்களே. இந்த சக்கரம் வந்து நம்ம குணாதிசயத்தை கூட சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, அவன் சரியான வயிற்றுச்சல்காரன், பொறாம பிடிச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அது என்னங்க அது பொறாம பிடிச்சவன் அப்படிங்கிறது, வயிற்றுச்சல்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன, இந்த மணிப்பூரக சக்கரால ப்ராப்ளம் ஆயிருக்கு அவனுக்கு, அதனால்தான் அவன் பொறாம பிடிச்சவனா இருக்கான். அந்த மணிப்பூரா சக்கரை சரியாயிடுச்சுன்னா அவன் பொறாம குணம் போயிடும், நல்ல குணமா மாறிடும். இதுதான் கான்செப்ட். நம்மளுக்கு தெரியும் இந்த மணிப்பூராங்க தொப்புள் மையம், அங்கே பொறாம மட்டும் போகாது, ஈவன் டயபெட்டிஸ் சக்கரை வியாதி சரியாக போகும், லிவர் ப்ராப்ளம் தான் சரியாக போகும், எல்லாம் சுற்றி இருக்கிற எல்லா உறுப்புகளுமே உண்டான பிரச்சனை எல்லாமே சரியாக போகுங்க. இப்படி தாங்க நம்மளுக்கு தான் இருக்கே, உச்சி முதல் உள்ளங்கால் வரை வியாதி இருக்குல்ல, பிரெயின் ப்ராப்ளம், தலைவலி, காது வலி, கழுத்து வலி, தைராய்டு, வலிப்பு நோய், பல்லு வலி, எத்தனை இருக்குது, மூச்சு திணறல், ஹார்ட் ப்ராப்ளமு, வயிறு வலிக்குது, ஜீரண கோளாறு, அப்புறம் கருவுறுதல் பிரச்சனை, மலட்டு தன்மை, கால் ஸ்டெராய்ட், வெரிகோஸ் வெயின், இப்படி எத்தனையோ இருக்கு இல்லையா, எல்லாமே சரியாகணும். அந்த சக்கர தியானம் நம்மளுக்கு உதவும் நண்பர்களே. இந்த சக்கர தியானத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு சும்மா ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. ஸோ நீங்கள் வந்து இன்னும் வரும் எபிசோடுகளில் இந்த சக்கர தியானத்தை பற்றி இன்னும் பல கருத்துக்களையும் நான் உங்களோட பகிர்கிறேன் நண்பர்களே. ஸோ இந்த தியானம் வந்து முறையாக கற்று நம்ம பண்ணினோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போமா? நன்றி, வணக்கம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.